அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். முதல்ல பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்கள். இதில் தமிழ் சொற்களை அறிவோம் அப்படின்னு ஓல்டு புக்கில் 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸ்விட்ச் அப்படின்னா சொடுக்கி, ஐஸ் வாட்டர் குளிர் நீர், கூல் ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள், கிரைண்டர் மின் அரைவை, ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, டீனா தேநீர், வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம், டெலிஃபோன் என்பது தொலைபேசியை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணு பெயர்கள், இது நம்ம சிலபஸ் படி இல்லைனாலும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுங்க. அதாவது இதில் ஒருன்னா என்ன, ஓருங்கிறது, இது மாதிரி எண்ணு பெயர்களும் கேட்டிருக்காங்க. எண்ணு பெயர்கள் ஒன்று, இதிலோட எண்ணடைகள் பார்த்திங்கன்னா ஒரு, ஓர், ஒருவர், ஒரு மரம், ஓர் உயிர். இது உயிரெழுத்து வர்றப்போ ஓர் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு மா வர்றப்போ ஒருங்கிறது வரும். இரண்டு எண்ணடைகள் இரு, ஈர், இருவர், இருவகை ஈரெழுத்து. மூன்று மூ, மு, மூவர், முத்தமிழ். நான்குக்கு எண்ணடைகள் என்னென்ன, நால், நாலு, நால்வர், நாலு நாள். ஐந்துக்கு எண்ணடை பார்த்திங்கன்னா ஐவர், ஐம்பெருங்காப்பியம்ங்கிறது எடுத்துக்காட்டு. அறுவர், அருங்கிறது எண்ணடை, அறுவர், அறு படை என்பது எடுத்துக்காட்டு. ஏழுக்கு பாருங்க எழு, ஏல், எழுவர், ஏலிசை. எட்டுக்கு எண்ணுங்கிறது எண்ணடை, எண்மர், எண்டிசை என்பது எடுத்துக்காட்டு. பத்துக்கு பதின், பண் என்பது எண்ணடை, பதின்மர், பன்னிருவர் என்பது எடுத்துக்காட்டு. இந்த எண்ணு பெயர்களில் ஒன்றுனா ஒரு ஓர், இரண்டுனா இரு ஈர், மூன்றுனா மூ மூ, நான்குனா நாலு நாலு, ஐந்துனா ஐ, ஆறுக்கு அரு, ஏழுக்கு எழு ஏல், எட்டுக்கு எண், பத்துக்கு பார்த்திங்கன்னா பதின், பண் என்பதை குறிக்கும். அடுத்தது பாருங்க, இந்த 30 கேள்விகளில் கலை சொற்களை அறிதல். இதில் சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. கலை சொற்களில் இரிகேஷன் என்பது பாசனம் வரும், டெரிட்டரி நிலப்பகுதி, கில்ட் வணிகக்குழு. இதில் சரியான ஒன்றியது கன்சுலேட் என்பது துணை தூதரகத்தை குறிப்பதாகும். சரியான தொடரை தேர்ந்தெடு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், உரை எழுதியவர் முதலில் திருக்குறளுக்கு மணக்குடவர். இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் என்பது சரியான தொடர். கூற்று காரணம் சரியா தவறா. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் என்பது தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 கூற்றுகள் சரி. 3 எழுத்து மொழிக்கு உடல் மொழிக்கான வாய்ப்பு அதிகம் என்பது தவறான ஒன்று. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். பெயரச்சம் 3 காலத்திற்கும் வரும். பெயரச்சம் இது பெருநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம்னு 2 வகை தான் படும். 3ங்கிறது தவறான ஒன்று. இதற்கு கூற்று 1, 2 சரி, 3 தவறானதாகும். இருபொருள் தருக. கலை, கலைனா என்ன, இருபொருள். ஆப்ஷனில் கலை பயிருடன் வளரும் புல் பூண்டுகள். கலை, நீ கலையா இருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அழகு என்பது பொருள்படும். செப்பு திருமேனிகளின் பொற்காலம். சரியான வினாச்சொல் என்ன வரும்? சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது என்பது சரியான வினாச்சொல். நிறுத்தற்குறிகளை அறிதல். செலியன் ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு. இதில் கமா, துணிக்கடைக்கு ஒற்றை மேற்கோள் குறி, இதில் டபுள் கோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. சரியான ஒன்று செலியன் துணிக்கடைக்கு சென்றான், முற்றுப்புள்ளி என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றுமொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன், இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்று சிறப்புகளுக்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ISROவில் இந்தியன் சேட்டிலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைவராக பொறுப்பேற்றார். இதிலிருந்து 5 கேள்விகள். இப்போ 2வது தலைவராகவும் ஒரு தமிழர் பதவியேற்றிருக்காரு.
20ஆம் நூற்றாண்டின் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களின் பங்கு மகத்தானது. தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் ஆப்ஷனில் யார் வருவார்? சிவன் அவர்கள். இஸ்ரோவின் 9வது தலைவராக பொறுப்பேற்றிருந்தவர் யாருன்னா அவரும் சிவன் அவர்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் ISRO என்பது சரி. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக சிவன் இருந்தார்? அவர் இருந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டாகும். ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தால் காத்தது காத்தன. இதுல வீரர்கள் நாட்டை காத்தனர் என்பது சரியான ஒன்று. அலுவல் சார்ந்த கலைச்சொல் இன்டர்நெட், ஆன்டி கிளாக்வைஸ், இமெயில், சர்ச் இன்ஜின். இதற்கு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் என்ன வரும்? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இன்டர்நெட் இணையம், ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி, இமெயில்னா மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. கலை சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக. அஃபிடவிட். அஃபிடவிட் என்பது சரியான கலைச்சொல். ஆணை, உறுதி, ஆவணம் என்பதுதான் சரியான விடையாகும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? பழமை இனிப்பு, அது பாலில் விழுந்தா எக்ஸ்ட்ரா இனிப்பு தான், அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ். இதில் அப்படியே ஆப்ஷன் பாருங்க. இதற்கு தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. ஆப்ஷன் டி தான் சரியான சொற்றொடராகும். விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? விதை எதிர்மறைனாவே என்ன வந்துடும்? விதையாமை என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி எழுதுக. கோப்பெரு, நற்கிளி, நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழமன்னன். இதில் அகரவரிசைப்படி என்ன வரும்? இது கோப்பெரு, நற்கிள்ளி சேர்ந்துதான் இருக்கு. ஆப்ஷனில் காவற்பெண்டு, கோப்பெரு, நற்கிள்ளி, சோழமன்னன், புறநானூறு, வீரம் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடையாகும். வினைமுற்று பாடினால் கண்ணகி. இது வந்து எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்று தொடரை குறிப்பதாகும். ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆள் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆளுதல் அப்படின்னு போட்டுருவோம். இதற்கு சரியான வேர் சொல் ஆளல் என்பது சரியான விடை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணி ரெண்டு சொல்லி நீ ஆணி என்ன வரும்? ஆணி. ஆப்ஷன்ல எழுத்தாணியை குறிக்கும். ஆணி என்பது மாதத்தை குறிக்கும் சொல்லாகும். இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் என்ன? இ காமர்ஸ் ஆப்ஷன்ல பாருங்க. மின்னணு வணிகம் என்பது சரியான தமிழ் சொல். மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. மயில் கத்தும், கிளி கூவும், குயில் அகவும். இதுல புறா குணுகும் என்பது சரியான மரபு பிழை நீக்கிய சொல்லாகும். சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கள்ளி இதனோட இலைய நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்பாத்தி கள்ளி. இதை வந்து மடல் என்பது சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றினை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதில் 8 தொகை நூல்களில் வராத ஒன்று மதுரை காஞ்சி என்பது சரியான விடை. அது 10 பாட்டில் வரும். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக. தேர்ந்தெழுதுக. அதில் வரைந்த ஓவியம் ஆவறது பெயரச்ச தொடர். சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர். பொற்கொடி வந்தால், சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், முறுக்கு மீசை வந்தார். இதெல்லாம் உதாரணங்களை பார்த்துருக்குறோம். இது அன்மொழி தொகை. நண்பா படி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் வராது. இது வந்து பொருந்தாத இணையாகும். எதிர்ச்சொல்லை எழுதுதுகள். ஈதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? ஈதல்னா அதற்குரிய எதிர்ச்சொல் ஏற்றல்
என்பது சரியான விடை. எழுத்து கூட்டல் ஆணி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? எழுத்து கூட்டல் ஆணி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எழுத்தாணி என்பது சரியான விடை. கடைசி ஒன்று பணம், பானம். பணம் என்பது பருமையை குறிக்கும், பானம் என்பது பானகத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. அடிச்சொல், அடிச்சொல்னா வேர்ச்சொல், அடிச்சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குதல். வாங்குற அடிச்சொல், இது ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து. இதில் வாங்குற அடிச்சொல்ல இருந்து வந்தான்கிறது வினைமுற்று, வந்த நம்ம பார்த்துருக்கோம் கொண்டு முடிஞ்சா பெயரச்சம், வந்து எழுதி அது மாதிரி ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம், வருதல் என்பது தொழிற்பெயர். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா படி என்ற அடிச்சொல் கொடுத்து படித்தான் என்பது வினைமுற்று, படித்த பெயரச்சம், படித்து வினையச்சம், படித்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். அதில் ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது பாடுங்கிற பாடு இதனுடைய அடிச்சொல்லுக்கு வினைமுற்று என்ன, வினையச்சம் என்ன, பெயரச்சம் என்ன, தொழிற்பெயர் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தால் இதை நீங்கள் நோட்டில் கூட செய், பார், ஓடு, செல், இந்த அடிச்சொற்களுக்கெல்லாம் வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், தொழிற்பெயரை கண்டுபிடிங்க. இதில் கமெண்ட்ஸில் பாடு அப்படிங்கிற அதற்கு வினைமுற்று என்ன, வினையச்சம் என்ன, பெயரச்சம் என்ன, தொழிற்பெயர் என்னங்கிறத விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். சொல் பொருள் கொடுத்து பொறுத்துக. வங்கம் அப்படின்னா என்ன? நீகான், எல், உரு. இதில் வங்கம் என்பது கப்பலை குறிக்கும். நீகான் நாவாய் ஓட்டுபவன், எள்ளுனா பகல். அதே அல்லுன்னு வந்தால் என்ன வரும்? இரவு. அல்லங்காடி, நாலங்காடின்னு பார்த்துருப்போம். உரு என்பது அழகை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, சூழ்ந்து கொண்டது, வானில் தோன்றியது, சூழ்ந்து கொண்டனர். இதில் சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியான ஒன்று. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது, இது எந்த வகை தொடருக்கு வரும்? பணம் காணாமல் போனது, இது எதற்கு வரும்? செயப்பாட்டு வினைத்தொடர் என்பதுதான் சரி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் என்ன? மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின். ஆப்ஷன்ல அடுக்குகள் என்பது சரியான விடை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர் என்ன? புலியோட இளமை பெயர் நம்ம சிங்க குரலை பார்த்தோம். புலி பரல் என்பது புலியோட இளமை பெயராகும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் என்ன? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இந்த பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை என்பதுதான் சரி. நிறுத்தற்குறி சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. இருதிணை, இதில் போலன் உயர்திணை கமா அக்னிணை முற்றுப்புள்ளி, இதில் ஐஃபன் கொடுத்து கமா வந்திருக்கு, இதுலேயும் ஐஃபன் கொடுத்து இங்கே செமிகோலன், இதில் முற்றுப்புள்ளி கிடையாது, இதில் முற்றுப்புள்ளி வந்திருக்கு, இங்கே கமா வந்திருக்கு, டபுள் கோட்ஸ், இது க்ளோஸ் பண்ணல. இதில் சரியான ஒன்று எதுன்னு பாருங்கள், இருதிணை கோலன் உயர்திணை கமா அக்ரிணை முற்றுப்புள்ளி என்பது தான் சரியான நிறுத்தற்குறிகள் அமைக்கப்பட்ட தொடராகும். சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு. திருவண்ணாமலை திருவானை, நாகர்கோவில் நாகை என்பது தவறு. புதுக்கோட்டை புதுகை வரணும். கோயம்புத்தூர் கோவை என்பது தான் சரியான மருவு. பொருத்தமான இணையை கண்டறிக. போல அழகு, எல்னா கப்பல், வங்கம்னா பகல், இதில் வங்கூல்னா காற்று. இதில் பொருத்தமான இணை பார்த்திங்கன்னா வங்கூல் காற்று என்பது சரியான இணை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி, இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன வரும்? திறவுகோல் என்பது சரி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன், இதில் தூய தமிழ் சொல் என்ன வரும்? காவல் நிலையம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான், கப்பித்தான், இதற்கு யார் வருவார்? தலைமை மாலுமி என்பதுதான் சரியான விடை.
எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை? எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள், இதற்கு என்ன வரும்? வினா எதிர் வினாதல் விடை என்பதுதான் சரி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஆப்ஷன்ல மின்னணு கருவிகள் என்பதுதான் சரி. அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் என்ன? அத்தி பூத்தது போல, இந்த உவமை கூறும் பொருள் மிக அரிதாக என்பதுதான் சரியான விடை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை, இது என்ன சொன்னாலும் யார் எதை சொன்னாலும் கேட்பது என்பதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை என்பதன் உவமை கூறும் பொருளாகும். எவ்வகை தொடர் என தேர்க. வாசுகி நாளை வருவாள், இது எந்த தொடரா வரும்? வாசுகி நாளை வருவாள் என்பது தன்வினை தொடராகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதற்கு ஏற்ற வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சரியான ஒன்று. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது என்பதுதான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. இதுல ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னா அப்படி பாருங்க. இதுல கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான தொடர். அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க. தா வரிசை. தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. தாத்தா, தீ, தூ, தே, தை, தோ, தௌ. இந்த வரிசையில உங்களுக்கு எது வரும்னு அப்படி பாருங்க. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடராகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காவரிசை. குறும்பு, கிளி, குறிஞ்சி, கடல், காட்டுக்கோழி, கொற்றவை, குறவர். இதுல சரியான அகரவரிசை காவரிசையில கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவை. ஆப்ஷன் பி தான் சரியான அகரவரிசையாகும். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. கொடு. இதற்குரிய வினையாளனையும் பெயர் என்ன? இதற்கு கொடுத்தார் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயர். கொடுத்தோருங்கிறது வராது. வேர் சொல்லை தெரிவு செய்க. படித்தவர் என்றும் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை. படி என்பதுதான் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் ஆகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகின்றன? மணி வகையை உணர்த்துகின்றன. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம், 3 சுழினா வானம். வானம், ஆகாயம். வானம் என்பது 3 சுழினாவில் வெடியை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரைட். இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? ரைட் என்பது சடங்கை குறிப்பதாகும். எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன? எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் என்பது மின் படிக்கட்டை குறிக்கதாகும். மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். இதற்கு சரியான மரபு பிழை நீக்கப்பட்ட சொல் எது வரும்? சோறு உண்டான் என்பதுதான் ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பிழை திருத்துக. இதுல பழம், இதுல நல்லது, இதுல நல்லது, இதுல ஆப்ஷன் பி தான். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பதுதான் பிழை திருத்திய தொடராகும். கடைசி ஒன்று பொருந்தா சொல். உயிரெழுத்து, உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை. இதுல பொருந்தா சொல் எதுன்னு சொல்லிடுவோம். உயிரெழுத்து இதெல்லாம் உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
சார்பெழுத்துக்களில் அந்த 10 வகையில் வரும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும்? உயிர் எழுத்து என்பது தான் பொருந்தாத சொல்லாகும். இது வந்து பழமொழி சார்ந்த ஒரு முக்கியமான ஒன்று. கீழ்காணும் சொற்றொடர்களை பொருளறிந்து நிரப்புக. நொறுக்கு தீனி என்னது? அது வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு கேடு. அடுத்தது மீதூன் விரும்பேல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பசு வந்திட 10 என்னாகும்? பறந்து போகும். நொறுங்கத் தின்றால் 100 வயது. உண்டி முதற்றே உலகு. இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகளில் முக்கியமானது ஒன்று. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பசு வந்திட 10 பறந்து போகும். நொறுங்கத் தின்றால் உங்களுக்கு என்ன வயது? 100 வயது. அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். இதில் ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்பெறுதல் மொழியின் வளத்தை காட்டும். சொற்கள் பயன்படுத்தும் இடத்திற்கேற்ப பொருள் தரும். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவை சொற்பொருளின் விரிவை மேலும் எடுத்து காட்டும். நம் பயன்படுத்தும் வகையில் மொழிவளம் பெருகும். அவற்றுள் சிலன்னு கொடுத்துருக்காங்க. அழகு, இது பல சொற்கள். அழகுக்கு என்ன வரும்? பொலிவு, எழில், வனப்பு. இரக்கம், அருள், பரிவு, கருணை. கிளி, தத்தை, சுகம், கிள்ளை. மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. இது வந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்களில் முக்கியமான ஒன்று. அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், அதாவது இதில் பிழை திருத்தம். அடமலை, இதை வந்து விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அறிவாமனை, அவரக்காய், தவக்கலை, சிலவு, தாவரம். இது பிழை திருத்தி விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் ஆன்சராக பண்ணுங்கள். வாங்க அந்த 30 கேள்விகளில் முதல் கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு தெரிந்தது. இதில் இணைப்பு சொல் என்ன வரும்? இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான் சரியான ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நிபுணர், நிபுணருக்கு சரியான தூய தமிழ் சொல் என்ன வரும்? பேச்சாளர், இயந்திரர், மேன்மையாளர். இதில் வல்லுனர் என்பதுதான் சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. மருவுல தவறான இணை எது? இதில் தவறான இணை பார்த்திங்கன்னா புதுமை. அதாவது இதுக்கு என்ன வரும்? புதுகை என்பது தான் புதுக்கோட்டையை குறிக்கும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தார். இதெல்லாம் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். சரியான கலைச்சொல் யாது? எக்ஸ்கவேஷன். இதனுடைய எக்ஸ்கவேஷனுக்கு சரியான தமிழாக்கம். இதில் எக்ஸ்கவேஷன் என்பது அகழாய்வை குறிக்கும். அடுத்த ஒன்று, ஒரு பத்தியை கொடுத்து 5 வினாக்கள். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். இது வந்து திருவிக்கான்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் என்னங்கிறத பார்த்தலாம். காவிய இன்பம் எதற்கு உரியது? காவிய இன்பம் எதற்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்விற்கு உரியதாகும். எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? நம்ம தமிழ் இலக்கியத்தில் தான் பாட்டின்பம் காணப்படுகிறது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? தமிழ் காவியங்களை படிப்பதால் நம்ம நுகர்வது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் நுகர்வது இன்பத்தை நுகர்கிறோம்.
இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது. இன்ப அன்பை பார்த்தீங்கன்னா பத்தியிலிருந்து சொல்லால் சொல்ல இயலாது. பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது? பிறர்க்கரிய இன்ப நாடு நம்ம தமிழ்நாடு என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. இதில் உயிரெழுத்தெல்லாம் முதல்ல முடிச்சிடணும். அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. அவரை உரைத்தல் ஒருவர், அப்புறம் நாவரிசை வந்தால் வியந்து விருந்தினர். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான அகரவரிசையாகும். வேர் சொல்லின் வினையெச்சம். இதை சொல்கிறப்பவே ஊயி ஞாபகம் வந்துடணும். தா இந்த வேர் சொல்லின் வினையெச்சம் என்ன? தான்னா தந்த அப்படின்னா ஆ கொண்டு முடியும் பெயரெச்சம். இதில் தந்து என்பது வினையெச்சமாகும். வேர் சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கல் கொடு. இதில் என்ன வரும்? கொடுத்து. ஊ கொண்டு முடியுது. கண்டிப்பாக இதுதான் வினையெச்சமாகும். அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. கடும்புன்னா சுற்றம், ஆரி அருமை, அழ்கி தங்கி. இதில் அந்த செய்யுள் வரியில் இரடி பொம்மல், பொம்மல் என்பது தான் சோற்றை குறிக்கும். இரடி என்பது திணையை குறிக்கும். அப்போ பொம்மல்னா தான் சோறு. இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு நினைக்கிற அந்த வரி அதில் திணைச்சோறு. அப்போ இரடினா சோறு என்பது பொருந்தாத இணை. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக. தொங்கான், நீகான் அப்படிலாம் பார்த்துருப்போம். தொங்கான் என்பது எதை குறிக்கும்? தொங்கான் என்பது கப்பலை குறிக்கும் சொல்லாகும். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். தாமரை இலை நீர் போல. இதுல என்ன வரும்? ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் என்பதுதான் சரியான பொருள். பொருத்துக. தெளிவு அப்படின்னா என்ன? ஓர்தல், பிணி, பேர்தற்கு. தெளிவு என்பது நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, பிணி என்பது துன்பத்தை குறிக்கும், பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரியான தொடரை தேர்ந்தெடு. பூக்களை பறிக்காதீர். இதை அப்படியே அன்பா சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடரை குறிக்கும். கூட்டப்பெயரை புல், புல்லுக்கு கூட்டப்பெயர் என்ன? இதற்கு புல்கட்டு. எதுதான்? கட்டு என்பதுதான் கூட்டப்பெயராகும். சொற்களின் கூட்டப்பெயர்கள். தென்னை என்பதன் கூட்டப்பெயர் என்ன? சரி, கூட்டுப்பெயர். நம்ம என்ன சொல்லுவோம்? இதற்கு தென்னந்தோப்பு என்பதுதான் கூட்டு பெயராகும். சரியான கலைச்சொல் தேர்க. மெட்டபோர். மெட்டாஃபோருங்கிறது எதை குறிக்கும்? தமிழாக்கம். மெட்டாஃபோர் என்பது ஆப்ஷனில் உருவக அணியை குறிக்கும் சொல்லாகும். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இங்கே இணைப்பு சொல் என்ன வரும்? ஆப்ஷனில் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஆனால் என்பது சரியான இணைப்பு சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன என்பதுதான் சரியான வினாச்சொல். காலமறிந்து பொருத்துக. நான், பொன்னன், அவள், அவர். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடையாகும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். ஆப்ஷன்ல என்ன வரும்? வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. இருபொருள் தருக. அதாவது சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடுக. ஓவியம். ஓவியத்திற்கு இருபொருள் தரும் சரியான இணை ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சித்திரம், படாம்,
படம் என்பது தான் சரியான இருபொருள் தரும் சொல்லாகும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. குரில்நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. வி வி அதாவது விடு வீடு, பெரு பேரு, மின் மீன். இதில் கோல் கேல் என்பது தான் தவறான இணையாகும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பேட்ரியாட்டிசம் இதனுடைய கலைச்சொல் என்ன? பேட்ரியாட்டிசம் என்பது நாட்டுப்பற்றை குறிப்பதாகும். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இதை இணைத்து புதிய சொல் என்ன வரும்? இதெல்லாம் அப்படி பதில்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இதற்கு காப்பிய சுவை என்பது புதிய சொல்லாகும். கடைசி ஒன்று, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்து விடுங்கள். ஆப்ஷன் பி தான் சரியான எழுத்து வழக்கு. 1901ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்க இதழான, அப்போ மதுரை தமிழ்ச்சங்க இதழின் பெயர் செந்தமிழ். அதில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. அது எந்த சங்கம்னு பார்த்தீங்கன்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை. 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டு? 1966 தேவநேய பாவாணரும் நம்ம சிலபஸில் இருக்காரு. 2004ஆம் ஆண்டு நடுவர் அரசு செம்மொழியாக நம்ம தமிழ் மொழியை தான் முதலாக அறிவித்தது. அறிவித்த ஆண்டு 2004ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா உரிய பொருள் என்னங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள் விருப்பப்படுறவங்க. அதனால் கொண்டல்னா இந்த ஆப்ஷனில் என்ன வரும்? ஆகுளம் அப்படின்னா என்ன? தாமம்னா என்ன? புரிசை என்பதுன்னா பொருள் என்ன? மல்லல் வளம். இது ஆகுளம், தாமம் இதெல்லாம் முக்கியம். புரிசை கேட்டிருக்காங்க, மல்லல் கேட்டிருக்காங்க, கொண்டலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம். ஆகுளம், தாமம், புரிசை, மல்லல், கொண்டல். இதற்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது இந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். இந்த உவமையின் பொருள் என்ன? எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். அப்போ அதுக்கு என்ன வரும்? ஆப்ஷனில் புகழ்பெற்று விளங்குதல் என்பது தான் உவமையின் பொருளாகும். சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. கவிதையை எழுதியவர் என்ன? செல்வத்தின் பயன் எத்தனை? தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இதுதான் சரியான வினாச்சொல். பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார்? இதெல்லாம் தவறு. தமிழகத்தின் முதல் அமைச்சர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியம். ஆன்சியன் லிட்டரேச்சர் என்பது சரியான தமிழ் சொல் என்ன? ஆன்சியன்ட் அப்படின்னாவே நம்ம பண்டைய இலக்கியத்தை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். இது ஒரு வாக்கியம். இது இரண்டாவது வாக்கியம். கலவை சொற்றொடராக மாற்றுக. ஆப்ஷனில் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள் என்பதுதான் சரியான தொடர் கலவை சொற்றொடராகும். பொருந்தா பெயரை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நீலாம்பிகையார், நப்பசலையார். இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பார் புலவர். ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார், நீலாம்பிகையார் என்பது பொருந்தாத ஒன்று. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். மறைமலை அடிகளின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் நேரான தமிழ் சொல் என்ன? பிரிண்டர்னா ஹார்ட் டிஸ்க், ஸ்க்ரீன், கீபோர்டு. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நேரான தமிழ் சொல் கீபோர்டு என்பது விசை பலகையை குறிக்கும். வாயுள் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயில்
இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாயில் என்பதை பேச்சு வழக்கில் நம்ம வாசல் என்று அழைக்கிறோம். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அவை நம் வாழ்வை வளமாக்கும். இணைப்பு சொல் என்ன வரும்? அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வையே வளமாக்கும். ஆப்ஷன் பி தான். ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இது இறை, ஈகை, பா, பா பார்த்தல், உடல், ஊன். இதில் தவறான ஒன்று சிறகு வளர்த்தல் என்பது தவறான இணை. ராமன் புகனிடம் விடு நனு கடிது என்றான். இத்தொடரில் கடிது என்ற சொல்லுக்கான பொருளை தேர்க. கடிது, இதற்குரிய பொருள் என்ன வரும்? கண்டிப்பா விரைவாக என்பதுதான் சரியான விடை. சிரி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? சிரி, இதுல சிரிப்பு வினையச்சம், சிரித்தவள் வினையாளனையும் பெயர். சிரித்த ஆக்கொண்டு முடியது பெயரச்சம், சிரித்தல் தொழிற்பெயர். அப்போ இதில் சிரித்தவள் என்பது வினையாளனையும் பெயராகும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். இதை நம்ம இதிலேயே நம்ம ஷார்ட்கட்லேயே பார்த்துருக்கோம். கம்பராமாயணம் தீங்கிறது எதை குறிக்கும்? திருக்குறள். கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்களாகும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை எதனால் காணப்படும்? புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது சரி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். இவரும் நம்ம சிலபஸில் வர்றாரு. இது ஓல்டு புக்கில் இந்த திண்ணையை எடுத்து தெருவாக்குங்கிறது முக்கியமான லெசன். தாராபாரதி எந்த நூலை சொல்லியிருப்பாருன்னா திருக்குறள் என்பது சரியான விடையாகும். ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஓ, ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மதகு நீர் தாங்கும் பலகை என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இதற்குரிய வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் என்பதுதான் சரியான வினாவாகும். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது? தமிழில் தோன்றிய முதல் அகராதி அதுதான். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. இவரும் வீரமா முனிவரும் நம்ம சிலபஸ்ல வர்றாரு. இயேசுகாவியம் பாடியவர் யார்? இயேசுகாவியம் பாடியவர் யாருன்னு பாருங்க. கண்ணதாசன் அவர்கள் தான் இயேசுகாவியம் பாடியது. கண்ணதாசன் அவர்களும் சிலபஸ்ல இருக்காரு. சரியானவதை கண்டறிக. தேவநேய பாவாணர் இவரும் இருக்காரு. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் தேவநேய பாவாணர். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரி என்பதுதான் சரியான விடை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார் நாடகம் இதெல்லாம் யாரால் இயற்றப்பட்டது? பாரதியார். அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நாடக நூல் பிசிராந்தையர் நாடகமாகும். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? இதில் மருந்து பொருட்களால் இந்த மூணுமே இதில் இருக்குது. திரிகடுகம் இருக்குது சிலபஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலாதி இருக்குது. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் இருக்குது. இதெல்லாம் மருந்து பெயர்களால் ஆன நூல். இது 3 அறக்கருத்துக்கள். சிறுபஞ்ச மூலம் இதில் பார்த்திங்கன்னா பஞ்சமூலம் என்பது 5 வேர்கள், 5 அறக்கருத்துக்கள். ஏலாதி பார்த்திங்கன்னா 6 அறக்கருத்துக்களை கொண்ட நூல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை குறிக்கிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது என்பது சரியான விடை. பாசிலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பாசிலையை பிரிக்க நமக்கு கிடைப்பது பசுமை கூட்டல் இலை என்பது சரியான விடை. பழையன கழிதலும் என்ன புகுதலும்?
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் சரியான விடை. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. இது நிறுத்தல் கொடுத்துருக்காங்க. வேர் சொல்லு இதில் என்ன வரும்? இதில் வேர் சொல் பார்த்தீங்கன்னா நிறுத்து என்பது தான் வேர் சொல்லாகும். நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லு என்ன வரும்? நிறுத்து. இதில் நீரு நின்று நிறுவெல்லாம் வராது. நிறுத்து என்பது சரியான வேர் சொல். சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ் இதனுடைய வினையாளனையும் பெயர் சூழ்வார் என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. படித்து, படித்த, படித்தார். இதில் படித்தல் என்பது தொழிற்பெயராகும். மார்கழி இதனுடைய பெயர் சொல் வகையினை கண்டறிக. மார்கழி என ஒரு மாதத்தில் வரும். இது பார்த்திங்கன்னா கால பெயரை குறிக்கும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? அவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருக்காரு. இது கண்டிப்பாக என்ன செய்வினை வாக்கியம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா தான் அது என்ன வரும்? செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் வரும். கடைசி ஒன்று, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. பழமொழிக்குரிய பொருள் என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. என்ன வந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? கவலை இல்லாமல் இருத்தல் என்பது சரியான விடை. பரிதிமார் கலைஞரின் சொல்லாக்கங்கள். பரிதிமார் கலைஞர் நம்ம நியூ சிலபஸில் இல்லை, இருந்தாலும் அவருடைய சொல்லாக்கங்கள் தமிழாக்கங்கள் கொஞ்சம் முக்கியங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம். ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை, வனப்பு. பயாலஜி உயிர்நூல். கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம்ஸ் பாசறை. இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ் சிற்றுணா. இதெல்லாம் அவருடைய சில சொல்லாக்கங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சொல் பொருளில் உரிய சொல்லை தேர்ந்தெழுதுக. மெய்தான் இதில் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கலர்க்கு. இதில் விரையார் கலர்க்குங்கிறது வரும். கைதான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்பது என்ன பொருளில் வந்துள்ளது? இதில் பார்த்திங்கன்னா தளர இந்தலாம் வரும். தளர என்னும் பொருளில் வந்துள்ளது. அடுத்த ஒரு இதில் பாருங்க, விரை அப்படின்னா என்ன? இதில் ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா விரை அப்படின்னா விதைன்னு ஒரு பார்ப்போம். அதனால விரை என்பது மனத்தை குறிக்கும். களல் அணிகலன். ததும்பி பெருகி. மெய் என்பது உடலை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று சொல் பொருளை பொறுத்துகளில் இது ஒரு முக்கியமாக இருந்ததுனால எடுத்து போட்டிருக்கோம். குருசு அப்படின்னா எதை குறிக்கும்? குருசு சிலுவை. தொழும்பர் அப்படின்னா அடியார். ஆகடியம் அப்படின்னா ஏளனத்தை குறிக்கும். செற்றம் சினம். இதெல்லாம் ஆகடியம் தொழும்பர் இதெல்லாம் முக்கியங்கிறதுனால குருசுன்னா சிலுவை, தொழும்பர் அடியார், ஆகடியம் ஏளனம், செற்றம் என்பது சினத்தை குறிப்பதாகும். இப்போ அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. காலங்காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. இது நம்ம பார்த்துருப்போம். காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை. காலம் 10th பார்த்தீங்கன்னா காலம் கறந்த பெயரச்சம்தான் வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன? வினையடினா என்ன ஆகும்? இது வேர் சொல் மாதிரி அடிப்பகுதியாக இருக்கும், கட்டளையாக இருக்கும். அப்போ பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி பரப்பு என்பது சரியான விடை. கூற்று போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். இதில் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதில் தேப்பா மீனாட்சி சுந்தரனார் சிலபஸில் இருக்கார். இருந்தாலும் அவர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இந்த திருவிக்கா இதில் ஒரு வரி வினாக்கள் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் தான் நம்ம பார்த்துக்கணும். இதில் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். இதில் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார்?
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள். செய்யுளை அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. செய்யுள் இயற்றினான் என்பதுதான் சரியான வினைமரபு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புதை சாக்கடை என்பது சரியான ஒன்று. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷனில் பாருங்க. இதில் கோலம் அழகு, குளவி குழந்தை, கூரை புடவை. இதில் கூலம் அதுதான் தானியத்தை குறிக்கும். கூலம் என்பது தவறான இணையாகும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி என்பது எதை குறிக்கும்? அதே மாதிரி கரி என்பது எதை குறிக்கும்? இதில் வேலம் 4 யானை, கரி 4 யானை. கரி என்பது காய்கறியை குறிக்கும். இதில் பிடி என்பது பெண் யானை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா களிறு இது ஆண் யானையை குறிக்கும். பிடி என்பது பெண் யானையை குறிக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியான வினைமரபை எடுத்தெழுதுக. தண்ணீர் பருகினான், அருந்தினான், குடித்தான். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடித்தான் என்பது தான் சரியான வினைமரபு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு. ஆப்ஷனில் செயற்கைக்கோளின் பங்கு யாது என்பது தான் சரியான விடை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம், தென்னங்காடு, தென்னங்கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் என்பதுதான் சரியான தொடராகும். தம்முயிர் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? தம்முயிர். இதில் ஆப்ஷனில் தம் கூட்டல் உயிர் என்பது சரியான விடை. கூட்டுப்பெயரை கூட்டுப்பெயரில் மா நம்ம என்ன சொல்லுவோம்? மாங்குள்ளையா, மாமரகமா, மாந்தோட்டமா. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மா இதோட கூட்டுப்பெயர் மாந்தோப்பு என்பது தான் சரியான விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன வகை விடை? கடைத்தெரு எங்குள்ளதுன்னு கேட்டால் இந்த பக்கத்து உள்ளதுன்னு கைகாட்டி சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, அதாவது சுட்டி காட்டுவதால் சுட்டு விடை ஆகும். கலை சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கழகம் என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும். நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். இதில் உயிரெழுத்து வர்றதில் பார்த்திங்கன்னா ஐயம் வந்துடும். அப்புறம் காவரிசை, சாவரிசை, தாவரிசை, தா தா தி தி அதுக்கு பின்னாடி தான் தேவை வரும். ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை என்பது சரியான விடை. விளைவது இதனுடைய வேர் சொல்லை எழுதுக. விளைவது இதற்கு என்ன வரும்? கண்டிப்பாக விலை என்பது தான் வேர் சொல்லாகும். இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் என்ன வரும்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு வரும். தொடை என்பது பொருந்தாத சொல்லாகும். ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்ச தொடர் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? ஊ-ஈ. வினையெச்ச தொடர் ஆப்ஷன்ல ஓடி வந்தால். ஓடிய அருணா பெயரெச்சம், அருணா ஓடினாள். இதில் ஓடி வந்தால் என்பதுதான் வினையெச்ச தொடராகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதைத்தான் நான் சொன்னேன். விரை, விரை. விரைனா எதை குறிக்கும்? விரை என்பது எதை குறிக்கும்? விரை விதையை குறிக்கும். விரை என்பது மரத்தலை குறிக்கும். கூற்று காரணம் பாருங்க. பந்து உருண்டது இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இதில் பார்த்த உடனே சொல்லிடலாம். கூற்று சரி, காரணமும் சரி என்பது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று.
கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அக்னினை உயர்திணையாக கொல்லப்பட்டது. இதில் ஆப்ஷனில் கூற்றும் காரணமும் சரி என்பது தான் சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. நேமினா என்ன? தூ உய் விருச்சி சுவல். விருச்சி இது நம்ம அடிக்கடி பார்த்தது நற்சொல் அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், நேமி சக்கரம், தூ உய் தூவி, விருச்சி நற்சொல், சுவல் என்பது தோலை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நம்ம என்ன சொல்லலாம்? தண்ணீர் குடி. தோசை குடியோ கடலை மிட்டாய் குடியோ சோறு குடியோ வரையாது. தண்ணீர் குடி என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களும் சிலபஸில் இருக்காரு. பாரதிதாசனின் இயற்பெயர். இதற்குரிய வினா ஆப்ஷனில் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது என்பது சரியான விடை. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி. இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? காடுருவாக்கி. இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா காடழித்து என்பது தான் சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம் என்பது எதை குறிக்கும்? கொடை மற்றும் ஈகையை குறிக்கும் இரு சொல்லாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவையலி. இதற்கு சரியான தொடர் எது? ஆப்ஷனில் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. கடைசி ஒன்று, பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. அப்போ எழுத்து வழக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் பேச்சு வழக்கு அல்லாத தொடர், அதாவது எழுத்து வழக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவும் பேச்சு வழக்கில் வரும். எழுத்து வழக்கில் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது சரியான விடை. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.